Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ப்ளவுஸ்னுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுப்போம், அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம், அதில் என்னென்ன சேஞ்சஸ் கஸ்டமர் கேட்குறாங்க, இல்லை நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் தேவை, எப்படி மாடல் வேணும் அப்படிங்கிறது வரைக்கும் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆல்னு வர அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் டவுட்ஸையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கிளாத் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நமக்கு வந்துட்டு 1 மீட்டர் கிளாத்து நான் வந்து மிக்சிங் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறது ஒரு லைனிங் மெட்டீரியல். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்துட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. செல்வெஜ்ஜுன்னா உங்களுக்கு தெரியும், கரைப்பகுதி. அதாவது 2 பக்கம் வந்து பிசுறு, அதை வந்து நம்ம கட் பண்ணுற பகுதியாக இருக்கும். ஒரு துணி அளந்து நம்ம வாங்கும்போது சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பிசுறு இருக்கும், 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கரைப்பகுதி இருக்கும். அந்த கரைப்பகுதியை தான் நம்ம செல்வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை வந்துட்டு நம்ம அதில் தான் நம்ம வந்து பாயிண்ட் கணக்கு அளந்து வாங்குவோம். அதாவது 1 மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் அதில் இருக்கும். அதுக்கு கம்மியாக நம்ம துணி வாங்கும்போது 25 பாயிண்ட்லேருந்து ஒரு பைப்பிங் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்கு நம்ம ஒரு இதில் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் கணக்கு தான் யூஸ் பண்ணுவோம். 1 மீட்டருக்கு மேலே போனால் மட்டும்தான் 1 மீட்டர் 1.25 மீட்டர் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் போடுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு 1 மீட்டர் மெட்டீரியல் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு நீல வாக்கில் அப்படின்னா செல்வெஜ் 2ஐயும் நம்ம ஒன்றா மடிக்கிறோம் அப்படின்னா அது நீல வாக்கில் நம்ம மடிக்கிறது. பயாஸ் அப்படின்னா குறுக்க மடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த கட் பண்ணுற பகுதியை வந்து நம்ம 2ஆ மடித்தோம்னா அது குறுக்க மடிக்கிறது, அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இது வந்து நீல வாக்கில் மடிக்கிறது. நம்ம சுடிதாருக்காக இருக்கட்டும், பாட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம தைக்கும் போது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து துணியில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். அதாவது அந்த வீவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கு, வார்ப்பு, வெஃப்ட் அப்படித்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த நீல வாக்கில் வர நம்மளுடைய அந்த இதை வந்து செல்வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். அந்த செல்வெஜ்ஜை 2ஆ மடிச்சுக்கோங்க. இது வந்து நீல வாக்கில் நம்ம மடிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். எந்த ஒரு இதை சொல்லும்போது நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க அப்படின்னா இந்த செல்வெஜ் கரைப்பகுதியை 2 ஒன்றா வச்சு நம்ம மடிப்போம். அயன் பண்ணும்போது நம்ம அப்படி தான் மடிப்போம். இப்போ நான் 1 மீட்டர் கிளாத்தை செல்வெஜ் 2 மடித்து நீட்டாக அயன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பேக் போர்ஷன் எப்படி நம்ம கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூஸாக அந்த பேக் போர்ஷன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேக்குக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறது பேக் கட் பண்ணும்போதே ஓவரால் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அதில் வந்துடும். ஏன்னா உயரம், கழுத்து, ஆம்ஹோலு, செஸ்ட் ரவுண்டு, இது மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே அந்த பேக் போர்ஷனில் வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணுவோம். அதனால் மெயினாக பிகினர்ஸ் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. பேக் போர்ஷன் கட் பண்ணும்போது என்னென்ன நுணுக்கங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம அதை இது பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. வராது அப்படின்னு நினைக்கிறேன். வந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா துணியை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அளவுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கால்குலேஷன் போட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுகளெல்லாம் எப்படி நம்ம இதில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் சொன்னது அந்த பிசுறு உள்ள பகுதி இதுதான். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் 1 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு லைன் போடுறேன். அது எதுக்குன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அல்லது உள்பக்கமாக அடித்து திருப்புறதுக்கு. அது துணியினுடைய தன்மையை பொறுத்து தான் மடித்து தைக்கிறதா அல்லது உள்பக்கமாக திருப்புறதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது 1 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டிங் வேணும்னா 1.5 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் கணக்கில் சேர்த்த தேவையில்லை. ஆனால் நான் சொல்லும்போது 14 + 1/2 + 1/2 அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். பின்பக்க உயரம் வந்து அந்த கீழே இருக்க அந்த அளவுலேருந்து மேல் பக்கமாக பார்த்து நீங்கள் உயரத்தை மார்க் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே கீழே இருந்து மேலே தான் நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுவோம். 14 + 1/2 14.5. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5. கழுத்தினுடைய அகலம் நான் 2.25 வச்சுருக்கேன். 6 இன்ச்சு வந்து ஆம்ஹோலுக்கு நான் உயரம் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சீம் அலவன்ஸ். 9.5க்குள்ளேயே உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் சேர்ந்துருக்கும். ஏன்னா நீங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கீங்க.
நான் இதில் 7.25 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, 1 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு டாட்டுக்கு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். இந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக உங்களுக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. அங்கங்கே பாயிண்ட் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளோ அளவோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். 9.5 + 1/2 10 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் வந்து நமக்கு பேக் போர்ஷன். எல்லா அளவுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்லாண்டிங்காக, அது ஒரு சிலருக்கு வந்து அது தேவைப்படாது. ரொம்ப அந்த இடம் தூக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் பார்த்தா அந்த 2 இன்ச்சுக்கு கீழே ஒரு கர்வ் லைன், இதெல்லாம் நான் அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் வரையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் வந்து தெரியும். இது வந்து பேக் ஆம்ஹோல், பேக் தட்டு அப்படிங்கும்போது இது பேக் ஆம்ஹோல். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வருது. 1.5 1.25 வரும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் போடுறேன். ஏன்னா நெக்கு வந்து அகலமாக வேணும். அப்போ க்ளோஸ்டாக வேண்டாம் அப்படிங்கறக்காக நான் அது கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். இதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பு தான் நான் வந்து வரைகிறேன். இங்கே 1/2 இன்ச்சு தள்ளும்போது ஆம்ஹோலில் 1/2 இன்ச்சு உள்பக்கமாக நான் தள்ள சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த துணியினுடைய சுருக்கம் வந்து அந்த இடத்துல போய் ஃபார்ம் ஆகக்கூடாது, ஃபிட்டிங் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்லாண்டிங்குமே ரொம்ப கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு முக்கோணம் மாதிரி வெளியே நீட்டிட்டு இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு 1 சைடு மட்டும் பண்ணால் போதும். இல்லை புதுசாக அது ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா அதை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக ஜாயிண்டே போட்டுக்கோங்க. அளவெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா அது கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 1/4 செஸ்ட் ரவுண்டு. நெக்கு வந்து கீழே இறங்க இறங்க அந்த துணியினோட அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப விரிஞ்சிட்டே போகும். அப்போ அதனால் நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி நான் வந்து மார்க் போட்டிருக்கேன். இப்போ இதுதான் வந்து பேக் போர்ஷன். இப்போ இதில் வந்து பேக் போர்ஷனை நம்ம கட் பண்ணுறோம். நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேக் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ இந்த பேக் பார்ட் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த துணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல். அதாவது மடிச்சு உள்ள அடித்து திருப்பினோம்னா உள்ள பிசுறு தெரியும், அந்த மாதிரியான மெட்டீரியல். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டிங் பண்ணி தான் தைக்கணும். இல்லாட்டினா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம கீழே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து உள்பக்கத்தை அப்படியே வச்சு மற்ற இதெல்லாம் எப்படி நம்ம அப்படியே மேலே தையல் போடுவோமோ அதே மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக எல்லா பக்கமும் பார்த்துட்டு அதில் வந்து குண்டூசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் அப்படியே கீழே கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் கீழே வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதே போதும் மடித்து தைக்கிறதுக்கு அப்படிங்கிறனால நான் விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பீஸ் கொடுத்து மடித்து தைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் மடித்து தைக்கலாம். தையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரமாக தான் நான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். உள்ளே தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த தையல்லாம் மேலே வந்துடும். அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டி நம்ம போடுற தையலும் அது வந்து பார்க்குறக்கு நீட்டாக இல்லாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எட்ஜில் வந்து தையல் போடுங்க. வளைவெல்லாம் வரும்போது மிஷினோட இதை வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் வந்து துணியினுடைய அந்த இது பொசிஷன் கரெக்டாக அந்த இடம் மாறாமல் வரும். எந்த இடமுமே சுருக்கம் வராமல், லைனிங் துணிக்கும் மேல் துணிக்கும் டிஃப்ரென்ஸ் வராமல் கரெக்டாக எல்லாம் நல்லா கையில் தள்ளி விட்டுட்டு அப்படியே வச்சு நம்ம பேட்ச் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் கீழே இருக்க துணியை வந்து நம்ம வெட்ட தேவையில்லை. சைடில் நெக்கு ஷோல்டர் பகுதியில் இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுற்றியும் 4 பக்கமும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கீழ் வந்து நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம் அந்த அர்க்காத்து வரைக்கும். அவுட்டரில் முன்னாடி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நாச்சஸ் எல்லாம் மறக்காமல் மேல் துணியிலே தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். அளவு வந்து மறுபடியும் செக் பண்ணாமல் அந்த அர்க்காத்துலேயே நம்ம தையல் போட முடியும்.
எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிற துணியை கட் பண்ணும்போது நம்மளுடைய லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு லைனிங்கை கட் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது லைனிங்கை சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா அதனுடைய ஷேப்பு அளவு எல்லாமே மாறிடும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து துணியை மட்டும் கட் பண்ணுங்க. மேல் துணியை மட்டும் எல்லா நாச்சஸுமே மறுபடியும் ரிமைண்ட் நீங்க போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்தது ஜாயின் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் பேக்ல வந்து நீங்க மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ற மாதிரி வரும். இப்ப பாத்தீங்கன்னா பேக் போர்ஷனை வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு நம்ம பதிச்சிட்டோம். கீழே பாத்தீங்கன்னா எக்ஸஸா கிளாத் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா எந்த ஒரு அயன் பண்ணீங்கன்னா நீட்டா இருக்கும். எந்த இடத்துலயும் போய் சுருக்கம் வந்து ஃபார்ம் ஆகாம நீட்டா இருக்கும். லைனிங் பிளவுஸுக்கு மெயினா தேவையான ஒரு இதுதான். ஏன்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்னை விட்டு ஒன்னு நகர்ந்துச்சுன்னா சுருக்கமா இருக்கும். போடும்போது நிறையவே சுருக்கம் தெரியும். அதனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வரும், அது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால லைனிங் அட்டாச் பண்ணும்போது குண்டூசி எல்லாம் போட்டு ரொம்ப கவனமா அட்டாச் பண்ணுங்க. இப்ப கீழே அந்த இதை வந்து நான் ஃபோல்டு பண்ணி தையல் போடுறேன். அதுக்கப்புறம் அதே 1 இன்ச்சுக்கு நான் வந்து மடிச்சு தையல் போட்டுக்கிறேன். கரெக்டா இழுத்து வராம அந்தந்த போர்ஷனுக்கு நேரா மடிச்சு தையல் போட்டீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு மடிப்புமே நீட்டா வரும். இல்லைன்னா ஏதோ இழுத்துட்டு வர்ற மாதிரி அந்த ஒரு ரோலிங் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கரெக்டா ஃபோல்டு பண்ணி தையல் போடுங்க. எட்ஜ்லயே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம பேக்ல மடிச்சு தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேக்ல வந்து டாட் பிடிக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணும்போது எல்லா போர்ஷனும் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் எல்லாம் கரெக்டா வரணும். உயரத்துல இருந்து ஆர்ம் ஹோல்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து நெக்ல இருந்து எல்லாமே வந்து கரெக்டான அந்த ஷேப். ஒன் சைடு எப்படி இருக்கோ ஆப்போசிட் சைடும் சேம் அதே மாதிரி தான் இருக்கணும். இப்ப இடுப்பு சுற்றளவுல நான் டாட் பிடிக்கிறேன். அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு நீங்க சென்டருக்கு வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறதையும் நீடில்ல நீங்க ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்க 2 பக்கமும் டாட் பிடிச்சிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா தெரியும். இதைத்தான் நான் வந்து நீடில் மார்க் அப்படின்னு சொல்லுவேன். நீடில் மார்க் அப்படிங்கிறது நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். இது வந்து ஒரு லாங் நீடில் வாங்கி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறதுலயே பாருங்க, ரொம்ப நெக்கு அகலமா போகுதுன்னு சொன்னாங்கன்னா டாட்டை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி பிடிங்க. ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் அவுட்டர்ல தள்ளி பிடிங்க. மற்றபடி நார்மலான உடம்புக்கு நீங்க எப்பவும் போல சென்ட்ரலா டாட் பிடிச்சிங்க அப்படின்னாவே போதும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சு கணக்குக்கு தான் நம்ம விடுறோம். ஒரு 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு அதுக்குள்ளதான் நம்ம டாட் பிடிக்கணுமே ஒழிய அதை விட அதிக அளவு துணியில நம்ம டாட் பிடிக்க கூடாது. கட் பண்ணும்போது கொஞ்சம் எட்ஜில் நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரஃப் அடிக்க முடியாது. ரொம்ப எட்ஜில் கட் பண்ணீங்க அப்படின்னா துணி வந்து பிரிஞ்சிரும், அந்த டாட் வந்து பிரிஞ்சிரும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு நீங்க நூல் விட்டுக்கோங்க. அதே மாதிரி மடிச்சிருக்க அளவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா தேவையில்லை, சும்மா லைட்டா மடிச்சீங்கன்னா போதும். கொஞ்சம் நூல் விட்டு தான் நான் கட் பண்றேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம முடிச்சு போட முடியாது. பேக் ஸ்டிச் போட்டாலும் அந்த இடத்துல வந்து சுருக்கமா ஒரு மாதிரி தெரியும். அதனால டாட் பிடிக்கிறது, ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது, பேக் டாட் பிடிக்கிறது எல்லாமே வந்து லைட்டா அந்த நூல் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு நீங்க கட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து பேக் எப்படி கட் பண்றீங்க, அதை மெயின் கிளாத்ல வச்சு நம்ம எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்து அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நீடில் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த மார்க் அப்படியே இருக்கும். கடைசியில ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல நான் வந்துட்டு நாச் போட்டிருக்கேனோ அதுக்கு கீழே, ஏன்னா சம்டைம்ஸ் ஓவர்லாக் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அர்க்காத் வந்து அதாவது நாச்சஸ் வந்து மறைஞ்சிரும். கீழே ஒரு நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா தெரியும். இப்ப நம்ம தையல் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது அப்ராக்சிமேட்டா நம்ம போட்டது, இப்ப போடுறதுலதான் நமக்கு தையல் வந்து நம்ம சைட் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வரும். ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது. இப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் பேக் போர்ஷன் உடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.